கருப்பு வெள்ளை திரைப்படங்களை நேசிக்கும் வண்ணமயமான உள்ளம் கொண்ட கலை நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1937ஆம் ஆண்டு வெளியான படங்களின் வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் கிருஷ்ண துலாபாரம் என்ற படமாகும். இப்படத்தை சீனிவாஸ் சீனிடோன் என்ற பட நிறுவனத்தின் தயாரிப்பாளர் ஏ. நாராயணன் அவர்கள் தானே இயக்கி 16,000 அடியில் எடுத்து 7/8/1937ஆம் ஆண்டு அன்று வெளியிட்டுள்ளார். இப்படத்திற்கு வசனத்தை டி.சி.வி. நாயக்கர் என்பவர் எழுதியிருக்கிறார். இசையை எஸ்.என்.ஆர். நாதம் அவர்களும், பாடல்களை டி.எம். வேதமாணிக்கம் அவர்களும், ஒளிப்பதிவை டி.வி. கிருஷ்ணய்யா என்பவரும் செய்திருக்கிறார்கள். கலையை அப்புக்குட்டி குரூப் மற்றும் ஏ. பாலகிருஷ்ணன் குரூப் என்ற இரு குரூப்கள் சேர்ந்து செய்திருக்கின்றன. எடிட்டிங் கலையை என்.கே. கோபால் செய்திருக்கிறார். 1937ஆம் ஆண்டும் அதற்கு முன்பும் கூட கிருஷ்ணன் பற்றிய நாடகங்களுக்கும் தெருக்கூத்துகளுக்கும் பெரிய ரசிகர் கூட்டமும் பக்தர் கூட்டமும் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டது. இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், மகாபாரதத்தின் ஒரு பகுதியில் 2 மனைவிகளின் சொந்தக்காரரான கிருஷ்ணனிடம் சத்யபாமாவும் ருக்மணியும் 2 மனைவிகளில் யாருக்கு கணவன் கிருஷ்ணனின் மீது அதிகம் அன்பு இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து துலாபாரம், அதாவது தராசில் கிருஷ்ணனை அமரச் செய்து சத்யபாமா மறுபக்க தராசு தட்டில் தன்னிடம் உள்ள நகைகள் மொத்தத்தையும் அதில் வைக்கிறாள். ஆனால் கிருஷ்ணன் தட்டு எந்த அசைவும் இல்லாமல் இருக்கிறது. சற்றும் மனம் தளராத சத்யபாமா தனது கழுத்தில், காதில், உடலில் உள்ள அனைத்து நகைகளையும் எடுத்து அந்த தராசு தட்டில் வைத்தும் தராசு கீழே வராததால் அவமானத்தால் தலை குனிந்து நிற்கிறாள். இதை அமைதியாக வேடிக்கை பார்த்த ருக்மணி தராசு தட்டில் உள்ள சத்யபாமாவின் நகைகளை அனைத்தையும் எடுத்து கீழே வைத்துவிட்டு துளசியை எடுத்து கொண்டு வந்து அதில் கிருஷ்ணனின் நாமத்தை எழுதி தராசு தட்டில் அமர்ந்திருக்கும் தனது கணவன் கிருஷ்ணனை வணங்கி அந்த தராசு தட்டில் அந்த துளசி இலைகளை வைக்கிறாள் ருக்மணி. உடனே தராசு கிருஷ்ணனின் எடைக்கு சமமாக நிற்கிறது. பெண்களுக்கு பாடம் சொல்லும் படிப்பினையான பொன்பொருள் இறைவனுக்கு முக்கியமல்ல, மனதால் தூய்மையாக நேசித்து ஒரு துளசி இலையை சமர்ப்பித்தால் போதும், இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்ற கருத்தை சொல்லும் சம்பவங்களை உள்ளடக்கிய இப்படத்தில் எம்.கே. கோபால் கிருஷ்ணனாகவும், டி.எம். சாரதாம்மாள் ருக்மணியாகவும், டி.எஸ். ரமா மணிபாய் சத்யபாமாவாகவும், இவர்களுடன் எம்.ஆர். சுப்பிரமணியம், புலியூர் துரைசாமி, சுந்தரமூர்த்தி, டி.எஸ். கிருஷ்ணவேணி, கே.ஆர். சாரதாம்மாள் ஆகியோர் நடித்த கிருஷ்ண துலாபாரம் முதலீட்டுக்கு மோசமின்றி நல்ல வசூலை தந்துள்ளது என்றே சொல்லப்படுகிறது. இனி இதே 1937ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.